நீங்களும் விசுவாசத்தோடு கேட்பீர்கள் என்று சொன்னால், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலை ரட்சிக்கும். வீட்டுல இருக்கிற சாதாரண தேங்காய் எண்ணெயை கைகளில் எடுத்து வைத்து அதை ஆசீர்வதித்து இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதியுள்ள இடங்களில் அதை நம் விசுவாசத்தோடு நம்ம அதை தடவும் பொழுது தேவன் அற்புதத்தை செய்கிறார் பாருங்களேன். உங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஆண்டவருக்குள்ளாக பலனோடு ஆவிக்குரிய வாழ்க்கையில சிறந்து விளங்குகிறவர்களிடத்தில் நாம் ஜெப உதவியை கேட்கலாம், தவறில்லை. எப்ப கேட்கலாம்? நம்மளால ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையில. அதற்காக முழுமையாக நம்ம ஜெப உதவியை மட்டும் நம்பிக்கொண்டு நாம் ஜெபிக்காம இருந்தால் தேவனால் எப்படி அற்புதம் செய்ய முடியும்? நாமும் ஜெபிக்க வேண்டும். நம்மளால ஜெபிக்க முடியாத நேரத்துல ஒரு பிரேயர் இருந்தா நன்றாக இருக்குமே அப்படி நாம் நினைக்கிற நேரத்துல நம் ஜெப உதவியை நாடுவது தவறில்லை பிரியமானவர்களே. அநேகருடைய சோஸ்திரத்தினாலே அநேகர் செலுத்துகிற ஸ்தோத்திர பலியினாலே கிருபை பெருகுமாம். இன்னும் கூட சங்கீதம் 92 அதிகாரம் 4 கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது செய்கைகளால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய செய்கைகள் விளங்குவதற்கு என்று சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். நாமே எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு என்னுடைய செய்கைகளே என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் என்று சொன்னால் தேவனால் எப்படி நம்மளை மகிழ்ச்சியாக்க முடியும்? ஆண்டவர் செயல்படுவதற்கு என்று சொல்லி நாம் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னும் கூட சங்கீதம் 90 அதிகாரம் 14 நாங்கள் எங்கள் வாழ்நாட்கள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் மகிழ்ச்சியாக்கும். தேவனுடைய கிருபை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது பாருங்களேன். வாழ்நாள் முழுவதும் களி கூறும்படி அதிகாலையிலே உமது கிருபையினால் எங்களை மகிழ்ச்சியாக்கும். அவருடைய கிருபை மிகவும் முக்கியம் பிரியமானவர்களே. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமாம். அந்த ஒரு மூத்த பாஸ்டர் ஒரு நாள் ஒரு மெசேஜ்ல இப்படியாக கூறினார். அவர் இளம் வாலிப வயதில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு பாஸ்டரிடம் ஜெபிப்பதற்காக ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அவர் சென்றாராம். அவரிடத்தில் விசுவாசமான தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கேட்பதற்கு என்று சொல்லி அநேகர் கூட்டமாக வருவார்களாம். அப்போ இவர் காத்திருந்து கடைசியாக அந்த பாஸ்டரிடம் ஜெபிக்க போகும் பொழுது அவர் இவர் மேல் கைகளை வைத்து அப்பா கிருபத்தாரும் 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 மாத்திரம் தான் சொன்னாராம். வேற ஒன்றுமே சொல்லவில்லையாம். பிரியமானவர்கள், இவருடன் கூட வந்திருந்த நண்பர்களுக்கு எல்லாம் நீ அப்படியாவ இப்படியாவ என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைத்தாராம். ஆனால் இவர் தலையின் மேல் மட்டும் கைகளை வைத்து கிருபை தாரும் கிருபை தாரும் என்று சொன்னாராம். அவருக்கு மிகுந்த யோசனையாக